ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் வாலா எம்பி டென்னக்கோவோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்கிளைமர் என்னன்னா, நாங்க சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இதுல வர ரிவ்யூ எல்லாமே என்னோட போர்ட்ஃபோலியோக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நான் இங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறேன். அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன ஐடியா ஆர் ஒப்பீனியனா மட்டுமா எடுத்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது என்னோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த ரிவ்யூவா தான் இதை நான் இங்க தெரிவிக்கிறேன். முதல்ல நாம பிசிக்ஸ் வாலாவோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஜேஇ, நீட், யூபிஎஸ்சி அதே மாதிரி இருக்கிற இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கோச்சிங்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேட்டா சயின்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சர்வீசஸும் இந்த கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4.13 மில்லியன் ஆன்லைன் டிரான்சாக்டிங் யூசர்ஸ் இருக்காங்க. 303 ஆஃப்லைன் ஹைபிரிட் சென்டர்ஸ் இந்தியா முழுக்க இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. ஆர்ஹெச்பி எடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனி பினான்சியல் 2025 தான் பாசிட்டிவ் எபிட்டாவா மாறி இருக்கிற கம்பெனியா எடுத்திருக்காங்க. முக்கியமா காஸ்ட் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாத்தினதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி ஸ்டில் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இல்லைங்க, ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்காங்க. ஓவராலா எட்டெக் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் ஃபீபை எடுத்து பார்க்கும்போது 35x இருக்கு. இதுல ப்ராஃபிட்டபிள் பிஎஸ் நிறைய பேர் இருக்காங்க, லைக் ஆப்டெக், என்ஐஐடி மாதிரி. பட் இந்த கம்பெனி பாசிட்டிவ் வேல்யூவேஷன்ஸ்ல இல்லை. ஏன்னா இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருக்காங்க. எபிட்டா லெவல்லே ஃபினான்ஷியல் 2025 பாசிட்டிவ் ஆனதுனால ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஜிஎம்பி எவ்வளவு இருக்குன்னா ₹15 ₹20 ஒரு ஷேர் இருக்கு. அது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன். ஏன்னா நிறைய ஐபிஓ அது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்டிங்லேயே லிஸ்டா இருக்கு. சில வெறும் 3% அளவுக்கு தான் லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுத்துருக்கு. ஈவன் வேல்யூவேஷன் சொல்ற அளவுக்கு கரெக்டா இருந்தாலுமே ஸோ ஜிஎம்பி நம்பி இன்வெஸ்ட் பண்ணி லிஸ்டிங் கெயின்ஸ் கிடைக்கும் நம்புறவங்க கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கங்க. ஓவராலா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எபிட்டா லெவல்ல பாசிட்டிவ் இப்பதான் வந்திருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு தெளிவாவே தெரியல. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் ஐபிஓ தான் நான் பாக்குறேன். இல்ல நான் பெரிய ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா தேவைப்படும் சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க, எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்க இந்த சோலார் பிவி மேனுஃபேக்சர், சோலார் பிவி மாடியூல்ஸ் அது ரிலேட்டடா ஒரு கம்பெனி வந்திருக்காங்க, எம்இ போட்டோ வோல்டேக். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்தியாஸ் லீடிங் இன்டெகிரேட்டட் சோலார் பிவி மாடல் அண்ட் செல்ஃப் மேனுஃபேக்சர்ஸா இருக்காங்க. May 31st 2025 டேட்டா அப்படி உங்களோட சோலார் பிவி மாடல் கெப்பாசிட்டி 7.80 ஜிகாவாட்டா இருக்கு. சோலார் செல் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 2.94 ஜிகாவாட்டா இருக்கு. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சோலார் மேனுஃபேக்சர்ஸா இருக்காங்க. இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அயானா ரினியூவபிள் பவர், ஆதித்யா பிர்லா ரினியூவபிள்ஸ், ஹீரோ ரூட் ஆஃப் எனர்ஜி, கேபிஏ கிரீன் எனர்ஜி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில இபிசி பிளேயர்ஸும் இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் growth எடுத்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் 1 year year-on-year growth 2024-2025 எடுத்து பார்க்கும்போது பேட் 12 மடங்கு உயர்ந்திருக்குங்க. ஆனா இந்த கம்பெனி கடன் அதிகமா இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 3.63 அளவுக்கு இருக்கு. ஐபிஓ மணி எடுத்து டெப்டை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட அப்பர் பிரைஸ் மேன் ₹217 எடுத்து பார்க்கும்போது இவங்களோட இபிஎஸ் ₹10.84 எடுத்து பார்க்கும்போது பிபைஇ ரேஷியோ 20 times earnings கேட்கறாங்க. இது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொன்ன குறைவான வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜை கம்பேர் பண்ண சொல்லும் போதும் குறைவான வேல்யூவேஷன்ஸும் இருக்கு. ஆனா இன்டென்ஸ் காம்படிஷன் இந்த ஃபீல்ட்ல இருக்குங்க. லைக் வாரே எனர்ஜி, டாடா பவர் சோலார், விக்ரம் சோலார்ஸ் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க கெப்பாசிட்டி பிளான்ஸும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைனீஸும் இந்த சோலார் பிவி மாடியூல்ஸ்ல கொஞ்சம் டம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெவி காம்படிஷன் இருக்கு. ஸோ மார்ஜின்ஸும் சில சமயம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த போட்டோ வோல்டாயிக் செல்ல யூஸ் பண்ண ரா மெட்டீரியல் பிரைசஸும் ஃபிளக்சுவேட் ஆக இவங்க மார்ஜின்ஸும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நுணுக்கமா இந்த சோலார் மாடியூல்ஸ்ல நீங்க கவனமா இருந்திருக்கணும். இந்த கம்பெனியோட ஜிஎம்பி எவ்வளவு இருக்குன்னா ₹50 இருந்து ₹55 ஒரு ஷேர் இருக்கு. 20% 25% லிஸ்டிங் திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது
சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன். ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஎஸ்க்கு கீழே வேல்யூவேஷன்ஸ்ல வந்து வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் கீழே வேல்யூவேஷன்ஸ் வந்திருக்காங்க. ஒரு 20 டைம்ஸ் earnings வந்து இருக்காங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல இவங்க நல்ல growth வந்து காமிச்சிருக்காங்க. ரெவன்யூ வைஸும் சரி, ப்ராஃபிட் வைஸும் சரி. பட் இந்த சோலார் மேனுஃபேக்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்டோட அப்ப பாலிசிஸ் டிபெண்டன்ஸா இருக்கிறதுனால கொஞ்சம் மேலேயும் கீழேயும் ஸ்டாக் பிரைஸ் போறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதனால அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏத்த மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து தேவைப்படுறது வந்து கரெக்டாவே வந்து இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா சைனீஸ் இன்வால்வ்மெண்ட்டும் இந்த மாதிரி சோலார் பிவி மாடிஃபேக்சர்ல வந்து டம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறதுனால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெனக்கோ கிளீனர் அந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த புகையெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ்ல இருந்து, ஸோ அதுக்காக வந்து கிளீன் ஏர் சிஸ்டம்ஸை ப்ரொவைட் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இதுல வந்து மார்க்கெட் ஷேர் வந்து 57% வந்து வச்சிருக்காங்க. இந்தியன் OHOEMக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பிளிங் டிராக்டர்ஸை தவிர்த்து அதுல இந்த கிளீன் ஏர் சொல்யூஷன்ல 68% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. இந்தியன் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் ஓபிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா 19% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஷாக் அப்சர்வர் ஸ்ட்ரட்ஸ் இந்தியன் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஓஎம் சப்ளை பண்ணல 52% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட், பஜாஜ் ஆட்டோ, கம்மின்ஸ் இந்தியா, டால்மர் இந்தியா, ஹோண்டா மோட்டார் சைக்கிள், ஹுண்டாய் மோட்டார், ஜான் டிஎஸ் இருக்காங்க, ரெனால்ட் நிசான் இருக்காங்க, ராயல் என்ஃபீல்ட் இருக்காங்க, ஸ்கோடா அண்ட் வால்ஸ்வாகன் இந்தியா பிரைவேட் லிமிடெட், டாடா மோட்டார்ஸ், டொயோட்டா கிர்லோஸ்கர் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பினான்சியல் 2023 7.89% Q1 பினான்சியல் 2026 13.07% அளவுக்கு வந்து இருக்குங்க. இந்த கம்பெனி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ்ல இருக்கிற டெனக்கோ கம்பெனியோட ஒன் ஆஃப் த சப்சிடரி இந்தியாவா இருக்காங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது 23 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. இதே போஸ்ட் ஃபார்வர்டிங் பேசிஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 29 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. ஸோ ரீசெண்டா இருக்கிற growth வந்து ஃபுல்லி பிரைஸ் பண்ண வேல்யூவேஷன்ஸ்ல தான் வந்து இந்த கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ரீசெண்டா டிவிடெண்ட் வந்து பே பண்ணிருக்காங்க. பினான்சியல் 2023 49%, பினான்சியல் 2024 வந்து பாத்தீங்கன்னா 69-20% பண்ணிருக்காங்க. பினான்சியல் 2025 112% அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அது மொத்தம் பாத்தீங்கன்னா ஜூலை 1 2025 டேட்டா படி 214% அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியா வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளீனர் சொல்யூஷன்ஸ்ல வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் சரி, ஓடி ஓஎம்ஸ் சிடி ஓஎம்ஸ் வந்தாலும் சரி ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஷாக் அப்சர்வர்ஸ் 19% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. பட் ரீசன்ட் growth ஆல்ரெடி பிரைஸ் இன் பண்ணி ஒரு 28 டைம்ஸ் earnings ஃபார்வர்ட் earnings கேட்கறாங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து வருது. ஸோ அதனால ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா வந்து இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஜிஎம்பி கூட வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் ஜிஎம்பி தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுவும் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணீங்கன்னா நான் செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.